விடுதலை சிறுத்தை கட்சி பற்றி கருத்து என்னன்னா? விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா எப்படி சொல்றது, அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. தேவைப்பட்டா ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க, தேவையான ஒரு கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த கட்சியில திமுக என்னதான் அட்டகாசம் பண்ணாலுமே பார்த்தா சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ந்து அது முட்டுக்குடுற கட்சி, அது முட்டுக்குடுற கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. மக்கள் யாரும் நம்பாதீங்க தயவு செய்து. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எவ்வளவோ தலைவர்கள் பாடுபட்டாங்க. எல்லா தலைவருமே இன்னைக்கு எல்லா மக்களுமே மூர்த்தியார்லாம் இருந்தாரு. எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு அரசியல் ஆசான்னு பார்த்தா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பற்றி அரசியல் ஆசான் யாருன்னு பார்த்தா மூர்த்தியார் தான். அவரே இப்ப அவரு மக்கள் எப்படிலாம் நல்வழிப்படுத்தினான்னு சொல்லி எங்களுக்கு கூட தெரியும். ஆனா இப்ப இருக்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்க தலைவர்கள் அப்படி பண்ற மாதிரி தெரியல. அவங்க சுயலாபத்துக்காகவும் அவங்க தேவைக்காக மட்டும் தான் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருந்த ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தா மூர்த்தியார் மட்டும்தான், பூவை மூர்த்தியார் மட்டும்தான். சரிங்களா? அதை தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்த தலைவர் எல்லாமே வருமானத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் வந்த தலைவர் மட்டும்தான் என்னுடைய கருத்து. 2026 தமிழக வெற்றி கழகத்து கூட யாரோட கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்? யார் யார் கூட்டணி வந்தா தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை ஏற்று யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே கூட்டணி வந்தா நல்லா. யார் யார் வந்தா நீங்க நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தனிப்பட்ட கூட்டணி எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? மத்திய திமுக பாஜக இந்த 2 கட்சியை தவிர யார் வந்தாலும் கூட்டணி ஏத்துக்க நாங்க தயார் தான். எங்களுடைய கொள்கைக்கு முரண்படாம இருந்தா சரி. சரி, என்ன கொள்கை முறைப்படுனா என்னென்ன விஷயம்? எது கொள்கைன்னு சொல்றீங்களா? அந்த கொள்கையுடைய நிலைப்பாடு எங்க கொள்கை நிலைப்பாடுங்களா? அனைவருக்கும் சமமான கல்வி. சரிங்களா? இலவச மருத்துவம். சரிங்களா? அதுதான் எங்களுக்கு முக்கியமான தேவையை தவிர இந்த இலவசமா ஒரு டிவி, மிக்சி, கிரைண்டரு அப்படி இதுல கொடுத்துட்டு வரி அதிகமா போட்டு எங்கள்கிட்ட இருந்து பிடிங்க எங்கள்கிட்ட கொடுக்குற திட்டம் எங்களுக்கு வேணாம். சரிங்களா? மற்ற கண்ட்ரில இருக்க மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் இலவசமா மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா கொடுங்க. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். அது கொடுத்தாலே தமிழகம் வளர்ச்சி எங்கேயோ போவோம். அதை ஃபர்ஸ்ட் செய்ய சொல்லுங்க. அது இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கரப்ஷன் கலெக்ஷன் இது மட்டும் தான் தெரியும். கரப்ஷன் இது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். தளபதி வருவார், நல்லாட்சி தருவார் உங்களுக்கு. எம்ஜிஆரே ஒரு கூத்தாடி தான். கலைஞர் மட்டும் எங்க இருந்து வந்தாரு? அவரு சினிமா படத்துக்கு கதையில் தான் வந்தாரு, வசனையில் தான் வந்தாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே கூத்துன்றது கூத்து. அதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. சரிங்களா? அது என்னைக்கும் மாற்ற முடியாது. காலகாலமா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாத்தின்றதுக்குள்ள நம்ம கூத்தாடிங்க தான். சரிங்களா? எம்ஜிஆர்ல இருந்து நம்ம கலைஞர்ல இருந்து அண்ணால இருந்து எல்லாருமே ஒரு கூத்தாடியா இருந்து தான் வந்தாங்க. மேடை பேச்சா இருக்கட்டும், கதாபாத்திரம் நிறைய எழுதியிருக்காது அண்ணா கூட. சரிங்களா? அப்படி பார்த்தா எல்லாருமே கூத்தாடி தான். சரிங்களா? இப்ப நீங்களும் ஒரு கூத்தாடி, நாங்களும் ஒரு கூத்தாடி, எல்லாருமே கூத்தாடி தான். அப்படி பார்த்தா மைக்க பிடிச்சிட்டாலே அவங்க கூத்தாடி தான். மக்கள் மடி பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க கூத்தாடி தான். அது தெரிஞ்சுக்க சொல்லுங்க நம்ம தலைவரை. நம்ம தலைவர்ல நம்ம இப்ப இருக்க இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. கூத்தாடின்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடே இந்த கூத்தாடிகளை நம்பி 2026 தேர்தல்ல மக்களுக்கு என்ன சொல்லுங்க? நல்லாட்சி வேணும்னா தளபதி விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. சரிங்களா? டிவிக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த முதல்வர் நமது தளபதி தான். தளபதி விஜய் அவர்கள் தான். சரிங்களா? அப்பா இல்லைங்க, தளபதினா அப்பா நினைச்சிடாதீங்க. தளபதினா எங்க ஒரே தளபதி தான். விஜய் இளைய தளபதி, ஒரே தளபதி. சரி, ஓகே, நன்றி.